Taste the Daily. திருச்சி மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மொழி திணிப்பை எதிர்த்து அன்னை தமிழுக்காக இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருச்சி நீதிமன்றம் அருகிலுள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலையில் இருந்து மாவட்ட கழக செயலாளர்கள் மு பரஞ்சோதி, பா குமார், ஜே சீனிவாசன் ஆகியோரது தலைமையில் அமைதி ஊர்வலமாக சென்று கீழப்பலூர் சின்னசாமி, விராலிமலை சண்முகம் ஆகியோரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர்கள் ரத்தனவேல், ஆர் மனோகரன், வளர்மதி, முன்னாள் அமைச்சர்கள் பூனாட்சி, நல்லுசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் SM பாலன், சின்னசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட KPK நகர் பகுதியில் அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வீடு வீடாக வழங்கப்பட்டது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அதிமுகவின் 2026 தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட பேரையூரில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பேரையூர் முருகன் திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கல்லுப்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் ரங்கசாமி ஏற்பாட்டில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் பங்கேற்ற மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாநில MGR மன்ற இணை செயலாளர் புளியங்குளம் ராமகிருஷ்ணன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் பேரையூர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திமுக மற்றும் மாற்றுக் கட்சிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எறும்பி மற்றும் ஐயனேரி ஊராட்சி பகுதிகளில் இருந்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்ட இளைஞர்களுக்கு முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி கழக துண்டு அணிவித்து வரவேற்பளித்தார். RK-பேட்டை ஒன்றிய மாணவரணி செயலாளர் J அகத்தியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அதிமுக மாணவரணி சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் தலைமையில் திரளான நிர்வாகிகள் பேரணியாக சென்று அண்ணாமலை நகரில் அமைந்துள்ள மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் கோ பாலசுந்தரம், மாவட்ட அவைத் தலைவர் MSM குமார், மாவட்ட MGR மன்ற செயலாளர் VK மாரிமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். மதுரை தமுக மைதானத்தில் உள்ள தமிழன்னை சிலைக்கு மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை ஒட்டி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினார். அப்போது மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக உறுதிமொழி ஏற்பும் நடைபெற்றது. மதுரை மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் மாநில மாணவரணி துணை செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் MLA அண்ணாதுரை உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் அந்தியந்தல் பகுதி அம்மா மைதானத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு 80 அணிகள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான S ராமச்சந்திரன் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார். மாநகராட்சி கவுன்சிலர்கள் சிவில் சீனிவாசன், சாந்தி சரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் 22 நாட்களுக்கு நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்குவதோடு ஆறுதல் பரிசுகள் மட்டும் 10 அணிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. மொழிப்போர் தியாகிகள் தினத்தை ஒட்டி அரியலூர் அருகே உள்ள கீழப்பழுவூரில் உள்ள தியாகி சின்னசாமியின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட மாணவரணி சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மாவட்ட மாணவரணி செயலாளர் முல்லை அகிலன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் தாமரை S ராஜேந்திரன் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் இளவரசன், மாவட்ட பொருளாளர் அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சங்கர், இணை செயலாளர் பிரேம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பொள்ளாச்சி நகர இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நகர இணை செயலாளர் நவாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது.
இதில் கலந்து கொண்ட பொள்ளாச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் மற்றும் பொள்ளாச்சி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி வி ஜெயராமன், பொள்ளாச்சியில் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு இன்னும் முடிக்காமல் உள்ளது என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இப்போ புதுசா காலேஜ் யார் கட்டினது? இந்நேரம் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்திருந்தா பொள்ளாச்சி மருத்துவமனை 5 மாடி இப்ப கட்டி நிக்குது. நம்ம ஆட்சி முடியும் போது 5 மாடி கட்டி இருந்தோம். இந்நேரம் அது 9 மாடி ஆயிருக்கும். ஏழை குழந்தைகள் பிரசவ ஆஸ்பத்திரி 3 மாடி கட்டி நிக்குது. இந்நேரம் நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தா 6 மாடி ஆயிருக்கும். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் அந்தியந்தல் பகுதி அம்மா மைதானத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு 80 அணிகள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார். மாநகராட்சி கவுன்சிலர்கள் சிவில் சீனிவாசன், சாந்தி சரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் 22 நாட்களுக்கு நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்குவதோடு ஆறுதல் பரிசுகள் மட்டும் 10 அணிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. மதுரை மாநகர் மாவட்ட வடக்கு 1ஆம் பகுதிக்குட்பட்ட 14வது வட்ட கழக அதிமுக அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. புதூர் பகுதியில் நடந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்று அதிமுக அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அவர் அன்னதானம் வழங்கினார். கழக செயலாளர் KVK கண்ணன் முன்னிலையில் வடக்கு வட்ட கழக செயலாளர் P கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை ஈக்காட்டு தாங்கலில் தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை ஈக்காட்டு தாங்கல் கங்கையம்மன் கோயில் அருகே தென் சென்னை தெற்கு மேற்கு மாணவர் அணி செயலாளர் எல் கிருபானந்த ஜோதி ஏற்பாட்டில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதில் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகம்பாக்கம் VN ரவி, அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக இளம் பேச்சாளர் திண்டுக்கல் மூக்க துரைராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுகவினர் நிவாரணம் வழங்கினர். விளாகம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் வீடு விபத்தில் சிக்கியதில் வீடு மற்றும் பொருட்கள் தீக்கிரையானது. தகவல் அறிந்து வேதனையுற்ற கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். மேலும் அவர்களுக்கு புதிய வீடு கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி ஈரோடு மாவட்டம் வீரப்பம்பாளையம் பிரிவு பகுதியில் சம்பத் நகர் பகுதி கழக அதிமுக சார்பிலும் பகுதி கழக செயலாளர் பரமசிவம் ஏற்பாட்டிலும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, KV ராமலிங்கம், முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சதீஷ்குமார், முன்னாள் மண்டல தலைவர் மனோகரன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் துரை சேவகன் ஆகியோர் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதையடுத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தீ விபத்தில் வீட்டை இழந்த 2 குடும்பத்தினருக்கு அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன் மற்றும் தம்பிதுரை ஏற்பாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் நிவாரணம் வழங்கினார். வண்ணாங்குடிக்காடு கிராமத்தில் தீ விபத்தில் வீட்டை இழந்த சங்கீதா என்பவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்த கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருண்மொழிதேவன் ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதேபோல சின்ன பண்டாரங்குப்பம் கிராமத்தில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டை இழந்த வைரக்கண்ணு குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சோலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் வழங்கினார். சோலூர் மற்றும் கோக்கால் உள்ளிட்ட கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு உடைகளும் வழங்கப்பட்டது. மேலும் கால்பந்து, கைப்பந்து, பேட்மிண்டன் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களும் விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மற்றும் அமைதி ஊர்வலம் தண்டையார்பேட்டையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் மற்றும் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். தண்டையார்பேட்டை மணிகுண்டு முதல் திலகர் நகர் வரை நடைபெற்ற இந்த அமைதி ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தல்லாக்குளம் ஆவூரில் அதிமுகவின் முதற்கட்ட 5 வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரம் மக்களிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ். ராமச்சந்திரன் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடையே பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் செய்திருந்தார். எழுச்சியுடன் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட மசினகுடி பகுதியில் திமுகவைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி கூடலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மொய்தீன், மாவனல்லா திமுக கிளை செயலாளர் விஷ்ணு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மாவனல்லா பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் திமுகவில் இருந்து விலகி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், வர்த்தக அணி மாநில தலைவர் PB சஜீவன் ஆகியோர் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ராஜா தங்கவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.